நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் திருத்தணி போனதை ஒரு சின்ன வீடியோவை எடுத்திருக்கோம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வணக்கம் அவனை காட்டுங்க. இவன் வேற கேமரா மூஞ்சி என்ன செய்யிட்டு வந்துடலாம். வணக்கம். டேய் இப்போ வந்துட்டு ட்ரெயினை விட்டு இறங்கிட்டோம். சாப்பாடு கிடையாது சரியா அடையணும். ஒரு வேலை சூற்றுக்காக கையேந்தி நடக்கிறோம். இவன் வேற பஸ்ஸில் இருக்கும்போது கேமரா தீங்க வந்து மூஞ்சி வந்துக்கிறோம். இந்த வீடியோ என் பிரியாணி தீங்கணுன்றதுக்காக திருத்தணி மார்க்கெட் ஃபுல்லாக அலையிறோம். அது ரசிக்கிறேன்னு சாப்பிடலான்னு வந்தோம். சரி பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு தளபதி பாஸ்போர்ட்னு ஏன்டா வந்தோம் இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் சிக்கன் பிரியாணி மற்ற சிக்கன் இல்லை இஞ்சி ரைஸ் தான் தெரியாம நான் வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிடும் சிக்கன் பிரியாணி மூணு காட்டணும். அது மொத்தம் கரும்பேன்னு சொல்லாங்கிறேன். சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஃபினிஷ் தேய்ச்சா பீடா சாப்பிடணும். நான் பீடா சாப்பிட போகிறேன். வீடா 15 ரூபா, பீடா 15 ரூபா, சென்னையில் 10 ரூபா. ஆமாம் வயசு எங்கே இருக்கியா ப்ரோ? சாப்பாடு நல்லாவே இல்லை ரைஸ் நாராம். கஷ்டப்பட்டு நடந்து வந்துருக்கோம். வெறுங்கால அதை கட்டுறேன். வெறுங்கால நடந்து வரோம். ஆனால் எல்லாம் செப்பல் போட்டுட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஒஸ்தாங்க விழுந்துருக்கேன். நாங்கள் வந்து அவங்க வரும்போதே சொல்லிட்டாங்க செப்பலை கழட்டி விட்டு வாங்க. செப்பல் போட்டு போக்குறாங்க. எல்லாரும் செப்பல் தான் போட்டு போறாங்க. ஃப்ரெண்ட்ல ஒரு போலீஸ்காரர் போறாரு. அவரு கூட செப்பல் போட்டு போறாங்க. எந்த சாமானிய மக்களுக்கு என்ன ஒரு அநீதி நடக்குதுன்னு பாருங்க. வெறுங்கால பெருங்கால நடந்து வந்துட்டு இருக்கேன். ஓகே கைஸ், இதுக்கு ஒரு நீதி வேணும். நாங்க உள்ள போயிட்டு பேசுறோம். ஏறு ஏறு ஏறு, படி மேல காலை வச்சு ஏறு, சாப்பிட்டு கரையிற வரையும் மேல ஏறு. ஏறு ஏறு ஏறு. ஏங்க திருத்தணிக்கு வாங்க. ஏங்க வாங்க. ஏங்க திருத்தணிக்கு வாங்க. டேய் போறவரெல்லாம் பைத்தியம் நினைக்கிறான்டா. அமைதியா வாயேண்டா கூட. ஜாலியா ஊர் சுத்துறான்னு பார்த்தா என் தலைய சுத்த வச்சுட்டானுங்க பைத்தியக்கார பசங்க. ஐயோ அவன் வரானே. வாடா. என்னடா ஏதோ புலம்பிக்கிட்டே வந்தேன். ஒன்றும் இல்லடா. எங்கடா நம்ம கூட வந்தவங்கள யாரையும் காணோம். கேசவனா இருந்த என்ன வீடியோ எடுக்க சொல்லி இப்படி கேனைனா மாத்திட்டீங்களடா. இப்ப கேமரா நம்ம பக்கம் திருப்ப போறோம். திருப்பிட்டான்டா. ஆனா போடா. ஐயோ அப்பா சாமி முடியலங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு முடியல. என்னப்பா ரெடியா? ஒரு நிமிஷம். ரெடி ஸ்டார்ட். அழகென்ற சொல்லைக்கு முருகா முந்தன் அருளின்றி. என்னப்பா போமா? வாங்க போலாம். 2 வயசு இங்க வினித் ஏதோ சொல்றான். குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த கோவிலுக்கு வந்து இந்த மரத்துல நீங்க கட்டி வைக்கலாம். அரச மரத்துல தான் கட்டணும். மாத்தி வேப்ப மரத்துல கட்டி வச்சிருக்காங்க. அதை நான் செக் பண்ணுங்க. அம்பாள் அருள் வாரி நீங்க நிறைய வினித் மாசம் உங்களோட அனுபவம். கோயில் நல்லதா இருக்கு. பட் கீழே எது சொன்னாங்க நம்பிராசி. இங்க நிறைய வினித் இருக்காங்க. வரும்போது பார்த்துருவாங்க. கையில இந்த வாழைப்பழம் லட்டு பூந்தி அதெல்லாம் எடுத்துட்டு வராதிங்க. வினித் காலையை சாப்பிட்டுருவாங்க. சொல்லுக்கு பண்டா 60 சின்னம் 60 மொழி வெற்றிகரமா. நேத்தா ஒரு வாரத்துக்கு முன்னால போட்ட பிளானு இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். எக்ஸிக்யூட் காலையில இங்க வந்திருக்கோம். காலையில நான் கடைசி இடத்துல சொல்லாம தான் வரேன்ட்டு சும்மா போட்டு வாங்க. ஏதோ ஒன்று பண்ணி வந்துட்டோம். வந்ததில் ஒரு சந்தோஷம். முதல் முறையாக இந்த திருநீர் வைத்திருக்கிறேன். வினித் வச்சுனா அந்த அனுபவம் நான் வந்து முதல் முறையா பகிர்ந்த பயவும் இல்லை. பயங்கள் இவன் வந்து அழிச்சிடறான். வந்து இவன் தான் வந்து நடிக்கிறான். இல்ல நான் வந்து முதல் தடவை பட்டை போட்டிருக்கேன். ஆனா அழைச்சிட்டேன் தெரியாம. அடுத்த வாட்டி கண்டிப்பா வச்சுட்டே இருக்கேன் ரொம்ப நேரம். அதுதான் சரி. இப்ப நான் வச்சுட்டு அடுத்த வீடியோ என் பத்தையோட தான் நான் இருப்பேன். மட்டும் ரெடியா? ஆறு மக்களே, தின்ன வச்ச வீட்டை கட்டி வழிபோக்குறவா யாரும் உபசரிச்சது அந்த காலம். இரும்பு கதவை பூட்டிக்கிட்டு ஏண்டா வந்தீங்கன்னு கேட்கறது இந்த காலம். வழிபோக்கரெல்லாம் வந்தவங்க மோர் கொடுக்கறது அந்த காலம். நாய்கள் ஜாக்கிரதைன்னு பதவி வைக்கிறது இந்த காலம். இதுதான் வந்து அந்த காலத்து திண்ணை வீடு. இங்க வந்து சரபோஜி மன்னர் மதிப்புக்குரிய தனுஷ் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். இப்போ நம்ம உள்ள போறோம். நான் பூட்டி வீடு சந்திரமுத்தி வீடு. தூய்மையான பளிங்கு கற்களால் ஆன இந்த தூண் இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதா? இந்த பளிங்கு கற்கள் என்ன சிமெண்டால் ஆன கல். வரலாற்றை வந்து அப்போ பெரிய புராணத்துல சிவனடியார்கள் வரும் பொழுது அமுதம் படைத்து இந்த திண்ணையிலே உறங்கி விட்டு செல்வார்களா. அப்படிப்பட்ட புகழெல்லாம் நம்முடைய தமிழ் மரபுக்கு இருக்கு. என்ன மாதிரி
உறங்கிவிட்டு செல்வார்கள். மண்ணில் இரவு நேரங்களிலே வெளிச்சமாக இருப்பதற்காக இவ்வாறாக விளக்குகளை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். ஓ, இங்க ஒரு வழிபோக்கர் படுத்துட்டு இருக்காரு, வாங்க அவரை பார்க்கலாம். பாவம், அவர் பசியில் இருக்காரு போல. நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ணலாம். அண்ணாவும் ஊட்டி விடுறேன். இந்தாங்க ஐயா, சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்குங்க ஐயா, நீங்க நல்லா இருங்க ஐயா. இந்த இயற்கையான எளிமையான இடத்துல கூட கைபேசிக்கு அடிமையாகி இங்க ஒரு சிறுவன் அமர்ந்துட்டு இருக்கான். ரொம்ப நேரம் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். நாங்க வந்து புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஓபன் பண்ணலான்னு இருப்போம். சாரிக்கிற நேம் இருந்தா சொல்லுங்க. யூடியூப் சேனல் என்ன பண்ணலான்னு அஜ்வா கபி எங்கன்னா திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல இருக்குங்க. இங்க வந்தீங்கன்னா வெரைட்டி வெயிட்டி என்ன பாஸ்தா, மோமோஸ், ஜூஸஸ், ஸ்நாக்ஸ் இதெல்லாம் ஆரம்பிச்சுதான் சொல்றேன். இப்பவே இல்லை, ஆல் டைம் வெரைட்டிஸ் அவைலபிளா இருக்கு. பட் வி புக் ஒன்லி 15 ரூபாய் டீ. சேனல் ஆரம்பிக்கல, அவன் இப்ப சும்மா பேசி ட்ரைனிங் எடுக்கிறாங்க. இனிமேல் சேனல் ஓபன் பண்ண போறோம். சப்போர்ட் பண்ணுங்க, கூட இருங்க. கூட இருந்தீங்கன்னா கூட இருந்து ஏதாவது பண்ண உங்களால என்ன பண்ண முடியும்? இவங்க வந்ததுலே 4 பேர்ல நான் மட்டும்தான் அழகா இருக்கு. எல்லாரும் என்னை பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க. நாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிகரமா திருத்தணி போயிட்டு வந்துட்டோம். வரும்போது பயங்கரமா மழையில நனைஞ்சிட்டு எல்லாரும் குளிர்ல நடுங்கிட்டு இருக்கோம். டேய், பாட்டு படமா அமைதியா போறங்க வரவங்களா நம்மள பைத்தியம் நினைக்கிறானுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.